வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மிஸ்டர் கேகே ஜிஎன்எஸ் சேனல்லேருந்து வீடியோ கேம்ஸ் ரோஸ்ட் கேமர்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுமே இந்த வீடியோலேயே பார்த்துடலான்றேன். ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துடலாம். ஆல் விடுடா டே வீடியோ கேம்ஸ் ரோஸ்ட் கேமர்ஸ் பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் சேர்த்து பாருங்கள். அதனால நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா காய்க்கு யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். வீடியோ கேம்ஸ் ரோஸ்ட் கேமர்ஸ் பார்ட் 1 பார்க்கலாம். ஹலோ சோல்ஜர்ஸ், பொதுவாக நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலில் வீட்டிலாம் வந்து நம்ம கலாச்சி பார்த்துருப்பீங்க. உப்மாடா உப்மா உப்மா சாப்பிட்றா. சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம ரோஸ் அடிப்பாங்க, கலாய்ப்பாங்க. பட் கேமில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கேம் உங்களை கலாய்ச்சி பார்த்துக்கிறீங்களா? காரம் சாப்பிட்டு கண்ணில் தண்ணி வந்து நீ பார்த்துருப்பேன். கலாய்ச்சி கண்ணில் தண்ணி வந்து பார்த்திருக்கியா? பல வீடியோ கேம்ல நம்மளை கலாய்க்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கேம் உங்களை கலாய்க்கும். பனிஷ்மெண்ட் இல்ல, ரோஸ் அடிக்குது. அந்த மாதிரி வந்து என்ன கேம் ரோஸ் அடிக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற பத்தி தெளிவாக பார்க்கலாம். பட் வீடியோ பார்த்து முன்னாடி லைக் பண்ணீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்மளால அங்கே நிற்குது, ஏற்றி விடுங்க. 2 lakhs ஆகி முடியாது. ஓகே போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது ரெசிடென்ட் ஈவில் 4. ரெசிடென்ட் 4ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலாய்க்கிறதுக்காகவே நம்மள கலாய்க்கிறதுக்காகவே விச்ச கேரக்டர் தான் இந்த ஆஷு குட்டி, அதாவது ஆஷ்லி. பல இடங்கள்ல நம்ம ஆஷ்லியை வந்து படிக்கட்டுல ஏத்தி விடுவோம், டோருக்கு அந்த பக்கம் ஏத்தி விடுவோம், இல்ல அப்படின்னா வந்து இந்த ஏணி மேல ஏத்தி விடுவோம். அப்படி ஏத்தி விடும் போது நீங்க ஆஷ்லியை பார்க்காம ஆஷ்லி குட்டப்பாளைய பாத்தீங்க அப்படின்னா ஆஷ்லி தான் சொல்லும், அதாவது நம்மளை பார்த்து ஒரு வக்கர புத்திக்கார அப்படின்ட்டு திட்டி இருக்கோம். கலாய்க்கலையே ப்ரோ, திட்டுறதான போனீங்கன்னா இங்கதான் டெவலப்பர் சொல்றது சூட்சம் இருக்கிறது. ஆஷ்லி குட்டப்பாளை போட்டுருக்குது. கண்டிப்பா கேமர்ஸ் கண்டிப்பா இந்த மேல பாப்பானுங்க, குட்டப்பாளை நோட்ட விடுவானுங்கன்னு தெரியும். நீ பாக்க ஒரு வக்கர புத்திக்காரன்டா, நீ ஒரு பவட்ரா அப்படின்ட்டு ஆஷ்லி திட்டுற மாதிரி கேம் கூட வச்சிருப்பாங்க. இது பார்த்தா கூட பரவாயில்ல, 7 டிராப்ல மாட்டா கூட இது தப்பா போய் திட்ட ஆரம்பிச்சு நம்மள அடி பாவி. நான் உன்னையாண்டி பார்த்தேன், கால் மடிச்சுட்டு பார்த்துட்டு இப்படி திட்டுறியே. பெரிய லம்பாடி பொம்பளை விஷயம் இருக்கு. சும்மா வெறும் இந்த பிசி கேம் தான் விட்டாங்க. பட் விஷயம் பார்த்தீங்கன்னா விஆர் வரைக்கும் யூஸ் ஆயிருந்திருக்கும் இந்த ஈஸ்டர் எக். ஆனா விஆர்ல வந்து பல பேர் ஆஸ்ட் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படிலாம் வந்து சில டேட்டா ஆர்டிகல் படிச்சிருக்கேன். நீ ஒரு காம கொடூரம் அஞ்சலுக்குள்ள வண்டி. அப்பலாம் வந்து இந்த விஷயம் வந்து இந்த விஆர் யூஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டுலாம் பல பேர் சொல்லிருப்பாங்க. கடைசியில இப்ப கேமர்ஸை பார்த்து போவட்டு சொல்லிட்டீங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2D கேம் தான். அது ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்றது, எனிமீஸ் அட்டாக் பண்றது, இந்த மாதிரி அந்த கேம்ல இருக்கும். நல்லாவும் இருக்கும். இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பல விஷயம் நம்ம தேடுவோம்ல, இங்க இருக்குமா அங்க இருக்கும், ஆர்வமா தேடுவோம்ல. அந்த மாதிரி நம்ம ஆர்வத்துக்கு தீனி போறதுக்காக ஒரு விஷயத்த வந்து டெவலப்பர்ஸ் வச்சிருப்பாங்க. சொன்னா இந்த இடம் தான் பார்க்க ஹைட்டா இருக்குது இல்ல, ஒரே கயிறு மட்டும் இருக்கும். ஓகே, நீங்க கயிறு பிடிச்சிட்டு மேல போனா போலாம். என்ன பிரச்சனை, நீங்க கயிறு போட்டு ஏறினா ஏறினே இருப்பீங்க. அது போவோம் போயினே இருக்கும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் குட்டி போறானே, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர். இந்த மாதிரி நீங்க போயினே இருப்பீங்க. கேட்ட அரை மணி நேரம் கிட்ட போறோம், அது மேல ஏறுறது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா இவ்வளவு நேரம் ஏறிட்டு இருக்கோம், இதுல லூப்பா இருக்குமா, இல்ல இவ்வளவு தூரம் ஏறோம்னா கண்டிப்பா நமக்கு தான்டா கப்பு, நமக்கு தான்டா ஆர்சிபி மாதிரி சலா கப் டம்து அப்படின்ட்டு நம்மளும் வந்து நம்ம ஏறிட்டு இருப்போம். பட் என்ன பிரச்சனைனா கடைசியா ஏறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆர்சிபி மாதிரி கிடைக்கிறது கப்பு இல்ல, அங்க இருக்கிறது ஆப்பு தான் அப்படின்னு. பாஸ் புரியல. ஒருவேளை ஏறி போனீங்க அப்படின்னா டெவலப்பர் நம்மளை கலாய்க்கிறதுக்கோசரமே இதை வச்சிருப்பாடுங்க. ஆனா பாவிலா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வந்து இப்படி கலாச்சி வச்சிருக்கீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆர்சிபின்னு சொல்லும் போதே ஒரு சுதாரிச்சுட்டு இருக்கணும். பாஸ் இந்த மாதிரி மாட்டீங்க போய் கப் ஏற முடியாம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி பார்த்தா ரீச் ஆயிரறான். அங்க ஒரு சம்பவம் பண்ணிடுவாங்க. இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜாம்பி ஷூட்டர் கேம். இந்த கேம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்பிக்ல ஃப்ரீயா விட்டாங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி எப்பிக்ல ஃப்ரீயா விட்டாங்க. நான் எப்பிக்ல ஃப்ரீயா விட்டதுக்கு தான் கேம் ஆடி பார்த்தேன் அந்த கொரோனா டைம்ல. இந்த கேம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஜாலியா விளையாடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியா தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தூரமானு பார்த்தா அப்படியே ஜாம்பிங்க ஒரு பெருசா கொச்சம் அப்படியே கொட்டு ஓடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க பயமா இருந்துச்சு, அத்தனை பார்க்காம சேப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுதானா இது கேம்ல பாத்தீங்கன்னா ஜாம்பி சொல்லிட்டதுனால புல்லட்டு வெடிக்கிட்லாம் இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் தெரியுமா அங்கிட்டு இருப்பான், இங்க இருக்குமா அங்க இருக்குமான்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பில் போர்ட்ல இந்த QR கோடு தான் கண்டிப்பா கண்ணில் மாட்டும். பல பேர் நினைச்சாங்க அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா நமக்கு வந்து ஹெல்த் கிடைக்கும், நமக்கு வந்து பெரிய பண்டல் கிடைக்கும், வேற இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் வந்து ரொம்ப ஆவலா இருந்தாங்க இந்த QR கோடை பார்த்துட்டு. அதே பல பேர் QR கோடு எடுத்து ஸ்கேன் பண்ணாங்க. பட் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைச்சது இந்த அதிர்ச்சி.
கேமர்ஸ் திங்க் பண்ணது பெருசா பண்ணலாம் கிடைக்கும் அவனை எதிர்பார்த்தது. பட் இதை ஸ்கேன் பண்ணிங்க நான் அப்போதான் ரியாலிட்டியே புரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேன்ஸ் பலவே பண்ணுவாங்க. ப்ரோ உங்களுக்கு இது இருக்கு போட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணா இந்த பாட்டு வரும். இந்த கிரிஞ்சி காமெண்ட்லாம் வந்து விதப்படுத்தி இவன் தான் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கலாய்கிறேன்ட்டு கலாய்கிறதுக்காகவே இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த கேமோ டெவலப்பர்ஸ். பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பல கேம்கள் இருக்கின்றன. ஏன் இந்த ஜெனரேஷன் ஏற்ற மாதிரியே என்னோட சுவிட்சிலேயே மேலே கேம்கள் இருக்கின்றன. பட் இதெல்லாம் இப்போ ஆதி காலத்திலே பாத்தீங்கன்னா நம்மளை கலாய்க்கிறதுக்கு இந்த டெவலப்பர் வேலை பார்த்துருப்பானுங்க. சேஷம்னா அந்த நெக்ஸ்ட் கேம் ஞாபகம் இருக்கா, சிப்ல போடுமே நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணா இந்த கேம்ல வந்து சீக்ரெட் ஒன்று அங்க சீக்ரெட் இருக்கும், பைப்புகள் இருக்கும். இந்த பைப் வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் இல்ல அடுத்த வேர்ல்டு கப் போயிடலாம். அந்த அளவுக்கு ஷார்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்குது. இப்போ பைப் கட்டு பிச்சப்பட்ட போதும் தப்பிச்சுதான் அஞ்சுப்பீங்க. பட் அங்கதான் வச்சிருப்பானுங்க ஆப்பு. ஓ நான் கஷ்டப்பட்டு கேம் வைப்பேன் நீ பைப் தப்பிச்சு போறியா நீ அப்படின்ட்டு டெவலப்பர் செலவெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்படின்னா கரெக்டா வேர்ல்டு 3 ஸ்டேஜ் 1ல இதே மாதிரி பைப் வச்சிருப்பாங்க. நம்ம ஆவலா போவோம், ஓகேடா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம்டா நம்ம அடுத்த வேர்ல்டுக்கு போயிடலாம்டா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் அங்கதான் இருக்குங்களா ஆப்பு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு தான் தேர்ட் வேர்ல்டுக்கு வந்திருப்பேன். ஜெயிக்காம டேரக்டா பைப்ல போயிடலாம் பேராசப்பட்டு வந்தேன் அப்படின்னா அங்கதான் ஆப் வச்சிருப்பானுங்க. அதாவது உங்களுக்கு காத்து கொண்டிருப்பது அடுத்த வேர்ல்டுக்கான பைப் இல்ல முதல் வேர்ல்டுக்கான பைப்பு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மறுபடியும் முதல்ல இருந்து கொண்டு வரதுக்கு தான் இங்க ஒரு பைப் வச்சிருப்பானுங்க. இது என்ன பிரச்சனை, இந்த கேம திரும்பியும் போக முடியாது. வந்ததுதான் ஒண்ணு இந்த பைப்ல குதிச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இல்ல அப்படின்னா பக்கத்துல பழம் வச்சிருக்க அந்த குழியில நீயே படுத்துக்க. நம்மளை கலாய்க்கிறதுக்கோசரமே இந்த வேலை பார்த்துருப்பாங்க டெவலப்பர்ஸ். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கல்மசா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது அப்படின்ற ஒரு காப்ளின் மாதிரி கேரக்டர் நீங்க ஆடுவீங்க. அதான் பிளேபிள் கேரக்டர். இதை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் தேர்ட் பர்சன் கேம். நீங்க ஆடும்போது ஆடுவீங்க. ஒரு ஆட தெரியாம தோத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து கானியா பேச ஆரம்பிச்சிடும். எப்படின்னா நம்ம தலைவன் டெட்புல் மாதிரி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணும் அந்த கேரக்டர். எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? கரெக்ட் தான். ஆல்ரெடி ஒரு ஸ்ரீயலுக்குன்னு அக்கா வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்றேன் பண்ற பேர்ல அக்கா பிரேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அக்கா வரேன்றீங்க இவ்வளவு கூட்டு அக்கா முடிச்சு விட்டுறீங்க பொழுது. இந்த கேரக்டர் சும்மா கிடக்குது டூமிக்கு வாப்பா போட்டு போட்டு தெளிவா அண்ணன் தெரியல யாரு பட்டபா ரவி 5 பேர் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பண்றே வந்து சீஎல் அக்கா வரா கடச்சனே சிரிப்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் மாடல் அவுட் ஆஃப் டாபிக் போறோம். இது வந்து ஃபோர்த் வால் பண்ணிட்டு உனக்கு ஆடவே தெரியலடா உனக்கு ஏன்னா தோத்துனே இருக்கற அப்படினு நம்மள பார்த்து திட்டம் இந்த கேரக்டர். You realize using the controller with your feet's not going to gain you an achievement, right? Listen, there's no need to be ashamed. I'm not going to tell anyone if you put the level of difficulty down. இதுக்கு ஒரு படி மேல நீ ரொம்ப தோத்தே இருந்தீங்க அப்படினா நம்மள பார்த்து காண்டாகி இப்படி மிடில் ஃபிங்கர் காட்ட ஆரம்பிச்சறோம் இந்த கேரக்டர். இந்த மாதிரி இந்த கேரக்டர் மூலமா பிளேயரை கலாச்சிருப்பாங்க இந்த டெவலப்பர்ஸ். ஆக்சுவலி கேரக்டர் தான் அவுட் பண்ணுது. அந்த கேரக்டர் கலாய்க்காம அந்த கேரக்டர் வச்சு கேமர்ஸ் கலாச்சிருப்பாங்க. சோ அது முழுக்கவே கேமர்ஸ் கலாய்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சீன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்த பார்க்க போறது உல்ஃபென்ஸ்டைன். உல்ஃபென்ஸ்டைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம். கிட்டத்தட்ட வந்து ரத்தம் திருக்கி சுட்டு காலி பண்ணக்கூடிய கேம். அது கிட்டத்தட்ட கேம் பார்த்தீங்க அப்படின்னா டூம் சீரிஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் டூம் பார்த்தீங்க அப்படின்னா அது கிரீச்சரு டீமன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. உல்ஃபென்ஸ்டைன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண கேம். இதுல என்ன ரோஸ் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உல்ஃபென்ஸ்டைன் 2 தி நியூ கொலாசஸ். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இந்த கேமோட டிஃபிகல்ட்டி வந்து சூஸ் பண்ண வச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒவ்வொரு டிஃபிகல்ட்டிக்கும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஸ் இருக்கும். இந்த உல்ஃபென்ஸ்டைன் பேஸ் தான் கணக்கமா இருந்திருக்கும். இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரியா இருக்கா இது வச்சவன பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு மோட் இருக்கு வெரி ஈஸி மோட். வெரி ஈஸி மோட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வெரி ஈஸி மோட் போட்டிருக்க மாட்டான். கேன் ஐ ப்ளே டாடி அப்படின்னு போட்டு உல்ஃபென்ஸ்டைனை பேச குழந்தைமே ஆக்கி வச்சிருப்பாடுங்க. அதாவது இந்த மோட் வந்து குழந்தைங்க ஆடுறது. இதை நீ சூஸ் பண்றோம்னா நீ ஒரு குழந்தை பையன்டா அப்படின்ட்டு கலாயத்துக்கோசம் வச்சிருப்பாடுங்க. இது வந்து இந்த கேம் மட்டும் தாங்க பாத்தீங்கன்னா இதுல ஆதி காலத்து கேம் இருக்கு உல்ஃபென்ஸ்டைன் 3D அப்படின்ட்டு. அதுலயே வந்து விதை போட்டிருக்கானுங்க இந்த மாதிரி கலாய்க்கிறதுக்கு.
அடுத்த சரி, இந்த கேம் தானே சீரியஸ் சாம் அந்த கேம் கலாய்ச்சிருப்பாங்க. இவரோட இன்னொரு வீடியோல பாத்துறோம் கேம்ஸ் ரோஸ்டட் அதர் கேம்ஸ் அப்படின ஒரு வீடியோ. வில்லன்ஸ் ஆனா அது இந்த கேம் வந்து சீரியஸா ஒரு கஷ்டமா வீடியோ இருக்கு. என்ன பண்ணீங்க அப்படினா இது கேம் கஷ்டமா இருக்குடா. ஏடா நார்மலா வேண்டாம்டா. போடுறா ஈஸி மோட் அப்படின்னு போட்டிங்க அப்படினா ஈஸி கேம் ஈஸி ஆட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த கேம் என்ன பண்ணனா பார்பி வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கேம்லாம் லைக் கிடையாது. நீ போய் பார்பி கேம் மாறிட்டு போ அப்படிட்டு நம்மள கலாச்சி விட்டுற அந்த கேம். எவ்வளவு மாட்டேங்கடா. யோசிச்சு பாருங்களே இந்த கேம் ஒன்லி ஹார்ட் மோட்ல இல்ல வந்து நார்மலா விளையாண்டோம். ஒரு ஆள் நீ மட்டும் வந்து ஈஸி வச்ச உங்களுக்குலாம் கேம் செட் ஆகிறா தம்பி கிளம்புறா தம்பின்ட்டு நம்ம அங்கேயே அசிங்கப்பத்தி அமைச்சு விட்டுறோம் அந்த கேம். சில சொல்ல தெரியுமா சில சொல்ல தெரியாது நம்ம சில அடிலான விஷயம் அப்படிலாம் நமக்கு தெரியலன்னு போய் போகா சேனல் பாருங்க தெரியுமா அந்த மாதிரி கலாச்சி விட்டுறோம் அந்த கேம். சில ஏரியா ஐசோலேஷன் எத்தனை பேர் ஆடிங்கன்னு தெரியல. நான் நார்மல் இல்ல ஹார்ட் வச்சு ஆடுனேன் ஃபர்ஸ்ட் டைம். பயமா இருந்திருக்கும். பட் பயங்கர கஷ்டமா இருக்கும். ரேசிங் கேம் மாதிரி தான். செமையா இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்க இந்த வண்டி வச்சுக்கிட்டு திரும்பிசா காலி பண்ண அந்த மாதிரி கேம் தான் இந்த கேம் ட்விஸ்டட் மெத்தட். இந்த கேம் பாத்தீங்கன்னா அடிப்படல கொஞ்சம் ஹார்டான கேம் தான். பட் இந்த கேம்ல வந்து ஈஸி மோட் இருக்கு. ஈஸி மோட் ஏச்சிர முடியும். ஒருவேளை நீங்க வந்து ஈஸி மோட் வச்சிட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா எஃப்ஆர் ஜெயிச்சிட்டோம்டா நம்ம டிராஃபிக் கொடுப்பாங்கடா மெடல் கொடுப்பாங்கடா வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதான் கிடையாது. நீங்க ஜெயிச்ச உடனே இந்த டிஸ்ப்ளே வந்து ஸ்பாஷ் ஆயிரும். அதுல என்ன எதிர்பார்க்க அப்படின்னா no losers allowed beyond this point. You must switch to medium or hard to continue. நீ ஈஸி மோட் வச்சாருன்னா இதுக்கு மேல தாண்டி போக முடியாது. மரியாதை போய் மீடியம்ல ஆடு மாத்திட்டு வா அப்படின்ட்டு அங்கேயே கேட்ட போட்டு கலாச்சி அமைச்சிருவானுங்க நம்மள. ஆனாலும் ரொம்பவும் கருத்துரம் பிடிச்சு அலையறீங்க. ஏன்டா இப்படி கலாய்க்கிறீங்க? அடுத்த கேம்லாம் எடுத்தோனே சொல்லிரலாம். இல்ல விளையாடுறது அப்புறம் இந்த பிளாக் வித் உக்காங்க சோல்ஸ் கேம்ஸ் செக்கிரோ ஷேடோ டை இந்த கேம் பத்தி பேசிறாங்க தெரியுமா? இந்த கேம் ரொம்ப ஹார்டா இருக்குது. போன ஆச்சு கல்லி போய் கஷ்டமா இருக்குது அப்படின்றது தெரியுமா? பட் இதுக்கெல்லாம் அப்பன் தான் இந்த நெஞ்சா கடன் பிளாக் பெரிய கை ப்ரோ. இந்த கேம் பாத்தீங்கன்னா இது ஆக்ஷன் ஸ்லாஷ் கேம் தான். இன்ஜினியர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நெஞ்சாவா இருப்போம் காலி சக்சஸ் காலி பண்ணுவோம். இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையில வந்து ரொம்ப ஹார்டா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜெயிக்கவே முடியல அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிளேயர் வந்து இந்த கேமுக்கு வந்து கிரிட்டிசைஸ் வச்சிருப்பாங்க. இதான் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேம் வந்து ரீமாஸ்டர் பண்ணாங்க. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா நாடா இது எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க என்ன பண்றது சரி ஓகே இந்த கேம் ஈஸி மோடு வைப்போம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பொதுவா மத்த கேம் என்ன சொல்லுவாங்க ஈஸி மோடு ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சா டாக் அப்படின்னு வச்சிருப்பாங்க கலாயத்துக்கோசரமே. சரி அப்படி நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா நெஞ்சா டாக் மோட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் ஸ்கார்ஃப் கொடுத்துருப்பாங்க. பர்பிள் ஸ்கார்ஃப் நான் தெரியல கலாயத்துக்கு போகுது. பர்பிள் கலர் ஸ்கார்ஃப் போட்டோம் நீ தோத்துப்புட்ட அப்படின்னா இந்த கேம்ல ஹீரோயின் இருக்கும் கடி போட்டு கீழே படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து பார்த்துட்டு உங்களை பார்த்து கார் துப்பிட்டு போயிடும். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஐயே நம்ம வந்து பெரிய நினைச்சிட்டு இருந்தேன் இவனை இது அலையிட்டான் இவன் டம்மி தான் போலுக்குது அப்படின்ட்டு நம்ம கலாச கம்னு கிளம்பிடும். உயிர் பிச்சை கேட்க விட்டான் பரமா ஒரு பொம்பளை கிட்ட உயிர் பிச்சை கேட்க விட்டான்டா. ஒரு ஈஸி மோடு வச்சு குத்தமாடா ஈஸி மோடு வைக்கிறதுக்கு இத்தனை பேர் கலாய்க்கிறீங்க. ஒருத்தரனா வந்து நெஞ்சடாகுன்றா ஒருத்தரனா பார்பிகேல் சைடுக்கு எடுப்புறா ஒருத்தரனா வந்து அலோப கூட கிளம்புன்றா. இந்த மாதிரி பார்த்தா ஈஸி மோடுக்கு இத்தனை கேம் கலாய்ச்சிருப்பாங்க. கேமே கஷ்டமா இருக்கும். அந்த மேப்பே ரொம்ப கஷ்டம். ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல வந்து கேம்ஸ் வந்து ரோஸ்ட் படிச்சு அப்படின்ற பத்தி பார்த்திருப்போம். பொதுவா நம்ம தான் மூவி ரோஸ்ட் கேம் ரோஸ்ட் பண்ணுவோம். பட் கேம்ஸே நம்ம ரோஸ்ட் பண்றது இது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி ரோஸ் அடிச்சுக்குவானுங்க ஓகேவா. அதை போய் தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் மேல ஐக்கான தரேன் இல்லைன்னா சேனல்ல தேடி பார்த்துக்க சேனல் விசிட் பண்ணி பாருங்க. கடைக்கு வாங்க கடைக்கு வந்து பாருங்க போண்டா கடை வந்து பாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கனெக்டான வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு 50 நியூஸ் போச்சு அப்படின்னா இதுக்கு பார்ட் 2 பண்றேன். இந்த பல கேம்ஸ் இருக்கு அதை பத்தி சொல்றேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன் பாய் பாய் இல்ல இப்ப மாதிரி உடனே உங்களை பாக்குறேன். சரி இதே மாதிரி கேம்ஸ் ரோஸ்டட் அதர் கேம்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ பண்ணியிருப்பாரு. அதுவே நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கேமர்ஸை கிண்டல் செய்யும் கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் ரோஸ்ட் கேமர்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். ஹலோ சொல்ஜர்ஸ். பொதுவா நம்ம தான் பல பேரை கலாய்ப்போம். பட் வீடியோ கேம்ஸ் நம்மளே கலாய்ச்சி பார்த்துருக்கீங்களா? உண்மையே பல வீடியோ கேம்கள்ல நம்ம விளையாடனா அப்படின்னா நம்மளை கலாய்க்கிறதுக்குன்ட்டு கங்கணம் கட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ கேம்ஸ். இல்ல இந்த வீடியோ கேம்குள்ள எவனாவது ஒருத்தன் நம்மளை கலாய்க்கணும்ட்டே சுத்திக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி இதை பத்தி ஆடி வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்ட் 2 ஓகேவா. அதே வீடியோ நினச்சி ஓட்டுறாதீங்க. இது வந்து பார்ட் 2. இது நான் இது சரி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ தான் நான் பார்ட் 2 போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டிருக்கேன். இந்த கோட்டை சாமி RDR 2 பார்ட் எடிட்டர் கிரியா இரு போடலாம் என்ன எடுப்போம் எல்லா எக்ஸாம் போயிட்டு இருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்ப நான் போடுறேன். போடுறேன். ஒலிபி வேஸ்டா போக கூடாது இல்லையா? அவ்வளவுதான்.
இந்த பார் பிப்ரவரி 30 மறந்துடக்கூடாது. பிப்ரவரி 30 நான் RDR 2 இன்னும் ஆடல, வீடியோ so அதனால எப்படி நான் லைக் பார்க்க பண்ணீங்க. மாட்டேன். யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ குறியீடு கதசாமி. முதலாவதா பார்க்க போறது டக் ஹண்ட். நம்மளாம் சின்ன வயசுல நெஸ்ல சிப்பு போட்டு விளையாடும் பொழுது நமக்கு வந்து விளையாட ஜாஸ்தி குறிப்பா டும் டும் சுத்து விட்டு பயங்கரமா சீன் காமிச்சிருப்போம். அப்ப லியோ பாக்குறேன் கேட்டா இதான் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். ஆனால் வந்து நீங்கள் ஒரு நாயை கூப்பிட்டுக்கிட்டு டக்கு வேட்டைக்கு போவீங்க, அதாவது வாத்து வேட்டைக்கு போவீங்க. அந்த வாத்துக்கு பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்கோம், ஐயா சுட்டுறதுக்கு ஐயா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணோங்கிற துப்பாக்கி எடுத்து குறிப்பாத்து டும் டும்னு சொல்லணும். நீங்கள் கரெக்டாக குறிப்பாக சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். என்ன காமெடி அப்படின்னா இல்ல கலாய்க்கிறதுக்கு உங்களை யார் இருப்பாருன்னா வேற யாரும் இல்ல, நீங்க சோறு போட்டு வளர்த்திருப்பீங்க இந்த மாதிரி கேம்ல. அந்த நாய் தான் வேலை பார்த்துருக்கோம். முதுகுல குத்திட்டு இல்ல குறிப்பா சொன்னீங்க அப்படின்னா நாய் வந்து ஐ சூப்பர் அப்படின்னு டக்கு எடுத்து கொடு கையில எடுத்து காட்டும். ஓகேவா, ஐ சூப்பர் நினைச்சுட்டு இருப்பீங்க. ஒருவேளை குறித்தப்பு சுட்டிங்க அப்படின்னாலும் இல்ல டக்க பறக்க விட்டீங்க அப்படின்னாலும் இந்த நாய் என்ன பண்ண அப்படின்னா அப்படியே மேல எந்திரிச்சு அப்படின்னு சிரிச்சு வெறுப்பேத்தோம். சோறு போட்டு அப்படின்ட்டு நம்மளே காண்டத்துல நாய். இது பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் வேணும்ட்டு இந்த கேமரை கலாய்க்கணும் வேணும் விருப்பத்துன்றதுக்காகவே நம்மள ரோஸ்டிக்கிறதுக்காகவே அந்த கண்ணு உள்ள வச்சிருப்பாங்க. தோத்துட்ட அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இந்த மாதிரி வச்சு கலாய்க்கிறதுக்கோசரம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டக் ஹண்ட் பேஸ் ஒரு ஹாரர் கேம் வந்துருது. அந்த ஹாரர் கேம் இதெல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க, அப்படியே கரெக்டா வந்திருக்கும். அதுதான் பார்க்க போறது இன்டர்நேஷனல் கிரிக்கெட். டக்குன்னு தான் இன்னொரு விஷயம் நமக்கு வருது, அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் கேம் தான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா டீமும் இருப்பாங்க, இந்தியா ஆஸ்திரேலியா எல்லாருமே இருப்பாங்க. இந்த டீம் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற ஒரு விஷயம் தான். பொதுவாக கிரிக்கெட்ல நீங்க வந்து எந்த ரன்னுமே எடுக்காம போனவொடனே அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா டக் அவுட் அப்படிடுவாங்க. அதே விஷயத்தை இந்த கேம்ல வந்து வேற மாதிரி வச்சிருப்பாங்க. எப்படின்னா நீங்க கேம் ஆட போவீங்க, திடீர்னு நீங்க வந்து எந்த ரன்னும் எடுக்காம அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா டக் அவுட் அப்படின்ட்டு மேல இருந்து இடி இடிக்கும். டம்முன்ட்டு இடி மேல விழுந்து கிரிக்கெட் பேரா ஒரு திடீர்னு டக்கா மாறிடுவாரு. இது எதுக்கு அப்படின்னா ஒரிஜினல் கிரிக்கெட்ல தான் ஆக மாட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு ரன் கூட அடிக்க தெரியல உனக்கு, டக்கா ஆயிட்டியா நீ ஒரு வாத்துரா ஒரு வாத்து மடையே அப்படின்னு கலாய்க்கிறதுக்கோசரம் பண்றதுன்றது இப்போதைக்கு கேம்ல மட்டும் இல்ல, அப்ப ஜெனரேஷன் நீங்க கேடும் போது யாராவது டக்கோட இருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி வந்து காமர்ஸா கவர் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது தி பாட் ஸ்டைல். பொதுவாக மற்ற கேம்லாம் கேமுக்குள்ளதான் வந்து நம்ம கலாய்க்கிறதுக்கு கண்ணு வச்சிருப்பாங்க. பட் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா கேம் சிடிலேயே நம்ம கலாய்க்கிறதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. இனிதான் பாத்தீங்கன்னா ஸ்டீம் எப்பிக்ன்ட்டு நம்ம டிஜிட்டலா வாங்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் சிடி தான். இந்த கேம் சி வாங்கினீங்க அப்படின்னா கேம்ஸ் ஒன்று எழுதிருப்பான், மோசமான மூஞ்சி உனக்கு வேணுமா இந்த சீ திருப்பி பாரு அப்படின்னு இருப்பாடுங்க. அப்படின்னா மோசமான போட்டோ இருக்க போகுது புரியலையா? சீடி ரிஃப்ளெக்ஸ் தான் தெரியுமா, அதுல மூஞ்சி தெரியும் தெரியுமா, மூஞ்சி தான் காலமா சீடிக்கார எழுதி வச்சிருப்பானுங்க அந்த கேம்ல. ஒரு நம்ம அந்த மூஞ்சி திருப்பி பார்த்துட்டு ஏன்டா என்னே கலாகிரியா அப்படின்ட்டு சீடியை போட வச்சா என்ன ஆகுறது. அடுத்தா பார்க்க போறது கிராஷ் பேண்டிகோட் ராப்ட். இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா PS1ல வந்திருக்கும் 1998ல. இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபைட்ல டைனி டைகர் உள்ள இருந்திருப்பான், நம்ம வந்து அட்டாக் பண்ண பார்த்திருப்போம். சுத்தி அரேனா மாதிரி இருக்கும், அந்த கிளாடியேட்டர்ல படத்துல வரும் தெரியுமா, அந்த மாதிரி அரேனா மாதிரி இருக்கும். அதான் சண்டை வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலி பார்த்தா பாஸ் ஃபைட்டா கஷ்டமா அனுப்பிங்க, பட் அதான் இல்ல. இந்த பரேசன் இது மேட்டரே இல்ல, டைன் அடிச்சு போட்டு போயிடலாம். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. என்ன பிரச்சனைனா நம்ம கொஞ்சம் அடிச்சா லைஃப் குறையும் தெரியுமா. தினம் மேலே உட்காந்துக்குவான், அவன் உட்காந்துக்கிட்டு அங்க இடத்துல வந்து சிங்கத்தை ஓட விடுவான். அந்த ஒவ்வொரு வாட்டையில ஒவ்வொரு சிங்கம் டும்மு டும்னு ஓடிட்டு இருக்கு. இவனோட அச்சு போட்டலாம். சிங்கத்தை சம்பந்தம் நம்ம கஷ்டமான விஷயம். வீட வந்து அப்படி வரும், அவிட வந்தா இப்படி வரும். ஒரு சிங்கம் பட்டுச்சோம்னா அவளை கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் குறையும், நம்ம காலி ஆயிடுவோம். ஸோ இது சம்மந்தம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ல. அதனால கேமர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறடா அப்படின்ட்டு இது ஒரு ட்ரிக்கோட கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணா அந்த அரையால ஓரமா அந்த ஓரம் தெரியுமா, அந்த ஓரமா நின்ட்டீங்க அப்படின்னா எந்த சிங்கம் வந்தாலும் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. ஒரு சிங்கம் மேல படாது, ஈஸியா ஏச்சிடலாம் அந்த கேம். இப்போ நீ சப்பே எல்லா கேம்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஹேக் பாத்தீங்க ஹாலோநெட்ல எக்கச்சக்க ஹேக் கேம்ஸ் தெரியும். இதெல்லாம் பார்த்து டெவலப் பண்ணாங்க ஹாலோநெட் கேம் பத்தி அவ்வளவு சொல்லிட்டு இருந்தால சோ அந்த கேம்ல நிறைய ஹேக் பண்ணலாம். இருடி பாப்பு அப்படிட்டு இந்த கேமுக்கு வந்து ஒரு ட்ரையாலஜி வெர்ஷன் விட்டாங்க. கிராஷ் பேண்டிகோட் இன்சென்ட் ட்ரையாலஜி அப்படின்னு விட்டாங்க. கரெக்ட்டா வந்து ஜிஏ ட்ரையாலஜி தெரியுமா, அந்த மாதிரி ட்ரையாலஜிக்குள்ள இந்த கேம் இருந்துச்சு. ரீமாஸ்டரேஷன் மாதிரி தான், கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் விட்டு ரிலீஸ் பண்ணாங்க. சோ வந்து என்னன்னா இந்த ரிலீஸ் பண்ணும்போது போன மாதிரி தப்பு ஸ்டைல்ல இல்ல உனக்கு ஆப்படிக்கிறான்ற பேர்ல நீங்க வந்து சாதாரணமா நார்மலா நீங்க அம்மாவும் பிரச்சனை இல்ல இந்த சாதி யூஸ்
பூஸ்ட் ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு ஓரமா போய் குந்திக்கிட்டீங்க அப்படின்னா சண்டையை பார்க்க தெரியுமா ஆடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுவானுங்க நம்ம மேல சீசத்துக்கு அடிப்பானுங்க பயந்தா கொள்ற நீங்க போய் சண்டை போடுறான்ட்டு சீசத்துக்கு அடிப்பாங்க நம்ம மேல. ஸோ வந்து நம்மள வந்து தோத்தாங்கோலி நம்ம ஒரு கோலை அப்படின்னு கலாய்க்கிறதுக்கோசரமே டெவலப்பர்ஸ் இதனால பேட்மேன் அர்க்கம் நைட் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவல் கேம். அந்த சீரிஸே வேற லெவலா இருக்கும் பேட்மேன் ஃபேன்ஸுக்காகவே. பட் இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களை கலாய்க்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருப்பாங்க. அதாவது வில்லன் இருக்கான் வில்லன் ஒரு மிஷன் போறீங்க அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்கன்னா அவங்க படுக்க போட்டு வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பேட்மேன் வில்ல வந்து இப்ப பேசிட்டு இருப்பானுங்க பேட்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அது முக்கியமா பாத்தீங்கன்னா ரிட்லர் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா என்ன தோத்துனே இருக்கிற உனக்கு நான் எவ்வளவோ மேலு நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பா ரிட்லர். இது மட்டும் இல்லாம பல வில்லன்ஸ் வந்து கலாய்ப்பாடுங்க சேவிங் பண்ண மங்கி மாதிரி வந்திருக்கு நீ அப்படின்ட்டுலாம் கலாய்ப்பானுங்க வில்லன்ஸ் பேட்மேனை பார்த்து. இந்த குறிப்பிட்ட சீன்ல வந்து பேட்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம காட்டுவாங்க தவிர பேட்மேனை காட்ட மாட்டாங்க அந்த இடத்துல. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கலாய்க்கிறது பேட்மேனை இல்ல. ஏன்னா பேட்மேன் கெத்தான கேரக்டர் வேற லெவலான கேரக்டர். பேட்மேன் தோத்துட்டீங்க அதனால உங்களை கலாய்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வில்லனும் திட்டிட்டு இருப்பானுங்க உங்களை பார்த்து. சோ டெவலப்பர் வந்து பேட்மேனை கலாய்க்கல உங்களை தான் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க இந்த கேரக்டர்ஸ் மூலியமா. இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பேட்மேன் அர்க்கம் நைட்ல மட்டும் இல்லாம அர்க்கம் சீரிஸ்ல வந்து பல கேம்கள்ல இதே மெத்தட் வச்சிருப்பாங்க. நீங்க தோத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வில்லன்ஸ் கிட்ட வந்து கலாய்வாங்க விட்டுருவாங்க. அடுத்த பார்க்க போறது ஜாக் அண்ட் டெக்ஸ்டர். சோ ஓகே பேட்மேன் கூட பரவாயில்ல விட்டுருங்க அவனுக்கு வில்லனுங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா அவனை கலாய்கிறானுங்க உங்களை வந்து விம்சப் பண்றானுங்க வேற விஷயம் விட்டுருங்க. பட் இந்த கேம்ல குறிப்பிட்ட விஷயம் இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜாக் அப்படின்ற கேரக்டர் விளையாடி இருப்பீங்க. உங்களுக்கு சைட் கிட் கேரக்டர் தான் டெக்ஸ்டர் அப்படின்ற கேரக்டர் இருந்திருக்கும் உங்க கூட இருந்திருக்கும். இந்த கேம்ல நீங்க வந்து தோத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேம்ல வில்லங்க எவனுமே கலாய்க்க மாட்டானுங்க கூட தெரியுமா வாடுற கொண்டு அதுதான் உங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும். பேட்மேன் கூட பரவாயில்ல அவனுக்கு எனிமீஸ் கலாய்றானு ஓகே நீ கூடவே இருந்தியடா கூடவே அந்த செவ்வாழ மாதிரி கூட இருந்துட்டு கடைசி இப்படி கலாய்றா நியாயமாடா இது. இதுதான் வந்து ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். ஃப்ரெண்டு கூட வந்து ஜாலியா ஏதாவது பேசுவாங்க போவானுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கூட வந்து நம்மளே கலாய்ப்பானுங்க. அடுத்த பார்க்க போறது மெட்டல் கியர் சாலிட் தி பேந்தம் பெயின். மெட்டல் கியர் சாலிட்ல ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணது நம்ம தலைவன் இடிய குஜ்மா தான். அதான் டைரக்ட் பண்ணிருப்பான். இதுல பாத்தீங்க அப்படின்னா தலைவன் கொஞ்சம் குறும்பு பண்ணுவோம் பிளேயர்ஸை கலாய்ப்போம் அப்படின்ட்டு சில சிலிமிசங்களையும் பார்த்து எதிரிக்கு தெரியாம பதுங்கி பாய் தான் போய் கொலை பண்ணணும். பட் நீங்க பதுங்கி பாய் கொலை பண்ண முடியாம எதிரிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க அது 3 வாட்டி மாட்டிக்கிட்டீங்க 3 வாட்டி தொடர்ந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் ஹெட் கொடுப்பாங்க. சிக்கன் ஹெட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல் தான். ஏன்னா சிக்கன் ஹெட் அப்படின்னா உங்களை கலாயத்துக்கோசரம் ஆனா ஆடவே தெரியல கோழி மாதிரி மாட்டிக்கிற அப்படின்ட்டு நம்மளை கலாயத்துக்கோசரம் ஹேட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேட்டை போட்டு நீங்க வந்து எதிர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவனை சொல்ல மாட்டான் பார்த்து நம்மளை கலாய்ப்பான் எங்க பாடுறா அப்படின்ட்டு அவனை பார்த்து கலாய்ச்சிட்டு இருப்பாடுங்க. சுட்டு கலை பண்ணீங்கன்னா சிக்கன் காணாம போயிடும். ஒருவேளை சிக்கன் வச்சு தோத்துட்ட அப்படின்னா இன்னும் கலாய்க்கிறதுக்கு நீ கோழி ஹேட் கொடுத்து காலியா வரன்ட்டு உனக்கு வந்து கோழி குஞ்சு ஹேட் கொடுப்பாங்க. அதாவது கோழி குஞ்சு இல்ல கோழி குஞ்சுனா குட்டி கோழி தப்பா எடுத்துக்காதீங்க ஹெல்மெட் மாதிரி கொடுப்பாங்க. உனக்கு அறவே தெரியல இதை போட்டாது ஜெயிச்சிட்டோல அப்படின்ட்டு இந்த இது கொடுப்பாங்க. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா போன மாட்டேன் பார்த்து சொல்லாம சிரிச்சானுங்க. இதை போட்டு போனாலும் கண்ணே தெரியாது அவன் மேல கண்டுக்க மாட்டான். ஏதோ கோழி குஞ்சு போல ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அதை வச்சு சுட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம். வேலை யாரு பார்த்தோன்னா வேற யாரும் இல்ல நம்ம தலைவன் இடிய குஜுமா தான். தலைவன் ஹாரையா தான் எடுப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆக்ஷன் கேமே இது பயங்கரம் பண்ணி வச்சிருக்கியா தலைவா அதான் உனக்கு நியாயமா இருக்கா. ஆல்ரெடி டூல ஆடத்தையாம தப்பா நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நாய் எண்டிங்க வச்சு கலாச்சிருப்பேன் கேமர்ஸ். இதுல பார்த்தா அவுட் ஆயிட்டா சிக்கன் ஹெட் அப்படின்ட்டு இப்படி கலாய்கிறியே நியாயமா இது கேமர்ஸ் இப்படியா ஓட்டுறது கருப்பேன் குசும்புக்காரன். இந்த படத்து சரி இந்த கேமுக்கு இப்பதான் ரீமாஸ்டர் கண்ட்ரோல் ரீமேக் கேம்ஸ் வர மாதிரியே இந்த கேம்லயே வந்து ஒரு கலெக்டபிள் இருக்கும். அந்த கலெக்டபிள் தான் இந்த பூனை பொம்மை இப்படி கை வச்சுட்டு சிக் 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 இந்த கேம்ல சொல்லிருக்கானே லோகா பூனை பொம்மைலாம் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கடைசில ஒரு இடத்துல வந்து ஒரு சீக்ரெட் சாம்பர் ஒன்று இருக்கும். அங்க போய் நம்ம இந்த பொருள் வச்சிருப்பாங்க என்ன பண்ணா பூனை காதுகள் பாக்குது அக்கா கியூட்டா இருக்காங்க பாத்தீங்களா இந்த கியூட்டான பூனை காதுகள் வந்து இருக்கும். பட் என்ன பிரச்சனை அதை அடையணும்னா நீங்க நிறைய பூனை வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரே வழி. இதுக்கு குறுக்கு வழியே இருக்குது. என்ன பண்ணா சேவ் ஃபைல் போடுறது கேம்ல வந்து சேவ் ஃபைல்ஸ் இருக்கும். கண்டிப்பா பழைய ஜிடி கேம்ஸ் அவனுக்கு தெரியும். என்ன ஃபர்ஸ்ட்ல ஜிடி சாண்ட்ரிஸ்ல ஒய்சிட்லாம் வந்து ஜெயிக்க முடியலன்னு ஏதாவது ஒரு இது மாதிரி சேஃப் வச்சிருப்பான் ஆன்லைன்ல அதை எடுத்து போட்டு அப்பா ஜெயிச்சு வந்தா தாண்டி வந்தா அப்படின்ட்டு ஏதோ லெவலை ஸ்கிப் பண்ணி வந்துருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேவ் ஃபைல் பூரா வர முடியும்.
இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்ன நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன், சேவ் save ஃபைல files. போட்டு நீ வந்துட்ட அப்படின்னு கேம் கண்டுபிடிச்சு அப்படின்னா அவன் தொக்கா கண்டுபிடிச்சிருவாடுங்க. பூனைகளை வந்து உனக்கு பூனை ஹேட்லாம் கிடையாது, நீ ஒரு சீட்டர்ரா, நீ ஒரு ஏமாத்துக்காரன்டா அப்படின்ட்டு பூனைகள்லாம் சேர்ந்து நம்மள வந்து காலகோசம் போட வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஏமாத்த பாக்குறியா நீ அப்படின்ட்டு வெளியே போடி அப்படின்ட்டு நம்மளை வந்து காலி பண்றீங்க அந்த பூனைங்க. அங்கேயே காலி டம்மல். இந்த மாதிரி கேமர்ஸை கலாதுக்கோசரமே டெவலப்பர்ஸ் இது மாதிரி பல விஷயங்களை வச்சிருந்துருப்பாங்க. ஓகே ராஜேஷ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. லெவலை தாண்டி போறதுனா அந்த மாதிரி சேவ் ஃபைல் எடுத்ததுல நான் எதுக்கு சரியா ஞாபகம் இல்ல போறீங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பென்சில் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பார்வலாம் போயிருந்து பார்ட் 2 போட்டுருக்கேன். இதெல்லாம் போச்சுன்னா பார்ட் 3 போடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய். நைஸ். இந்த கேம் தான் லோக்கா சாப்டர் 1 சந்திரா அந்த படத்துக்கு டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன் நான். ஆனால் அது சிமிலராக அந்தளவுக்கு இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் டக்குன்னு எனக்கு ஞாபகப்படுது அந்த கேரக்டரு, அந்த சந்திரான்னு கேரக்டரை பார்க்கும்போது இந்த கேம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் சொன்னேன் நான். நைஸ். இதே மாதிரி மிஸ்டர் கேகே ஜிஎன்எஸ் அண்ட் மிஸ்டர் கேகே அவரோட 2 சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். வரன்.